வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலில் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி, அப்புறம் நம்ம இரவு நேரங்களில் அதிகமாக ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது போன்ற பல காரணங்களால் நமக்கு கண் பார்வை பிரச்சனை ஏற்படுது. மக்களுக்கு இதனால் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான முறைகளை முன்னாடியே கண் பார்வை தொய்வடையாமல் இருக்கிறதுக்கு கடைபிடிக்கணும் அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பொதுவாக பாதாம்ல விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 கிராம் புரோட்டீனை அது உங்களுக்கு வழங்கும். இது உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை முன்னாடியே தொய்வடையாம தடுத்து நிறுத்தும். இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அப்படிப்பட்ட இரும்பு சத்தும் விட்டமின் சி என்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உயிர் சத்தும் பாதாம் பருப்பில் இருக்கின்றதால நீங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் இருக்கும். எந்த விதமான தடையும் இல்லாமல் கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை ரத்த ஓட்டம் இருக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். ஸோ அந்த மேங்கனீஸ் சத்தும் பாதாம் பருப்புகள் தான் இருக்கு. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு செய்து இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை அடிக்கடி நீங்க உங்களுடைய ஸ்நாக்ஸ்ல எடுத்துக்கலாம். நீங்க ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுல கூட எடுத்துக்கலாம். எப்படியோ நீங்க ஒரு முறையில் பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்க அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கேரட்டை சாப்பிட்றத நீங்க ஒரு பழக்கமாகவும் வச்சுக்கலாம். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்ல லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. அதனால கேரட்டும் உங்களுடைய அந்த கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கும். இதனால உங்களுடைய திரை சிறப்பாக பாதுகாக்கப்படும் முன்னாடியே. எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைச்சிக்கலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த ஒரு உணவுகளையுமே நம்ம சமைத்து சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க கேரட்டை வேணும்னா பச்சையாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். உங்களுடைய கண் பார்வை ரொம்பவே கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது பச்சை இலை காய்கறிகள் உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்கும். பொதுவாக இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூடவே சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். கிரீன் வெஜிடபிள்ஸை உங்களுடைய கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நீங்க உங்களுடைய உணவுகள்ல சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. எனவே ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு சிட்ரஸ் பழங்களும் நீங்க எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டிருக்கு.
இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD உடைய அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்க ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத மருத்துவ குறிப்புகளையும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவிக்கிறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் முன்னாடியே உங்களை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கிழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA சத்துக்கள் உங்களுடைய உலர் கண்கள் அந்த ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக்கிறதுக்கு அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மீன்களையும் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை எந்த விதமான வடிவிலும் சேர்த்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ சில பேர் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பச்சை முட்டையை அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. அப்புறம் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவைக்கு சேர்க்கறதுக்காக ஆம்லேட் வடிவத்திலையும் ஆஃப் ஆயில் வடிவத்திலையும் அல்லது முட்டை பொடி மாஸ் வடிவத்திலும் எடுத்துக்குவாங்க. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நீங்கள் முட்டையை வேக வைத்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அதாவது அவித்த முட்டையை எடுத்துக்கொள்ளணும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை முக்கியமாக உங்களுக்கு பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கண்கள் இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள், சுருக்கங்கள் போன்ற எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். கண் பார்வையும் கூர்மையாக்கி கொள்வதற்கு நீங்கள் முட்டையை ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இந்த உணவுகள் எல்லாம் தொடர்ந்து சாப்பிடும் போது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வாரத்தில் தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளும் தடுக்கப்படும். மங்கலான பார்வை, கண்களில் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். இப்போ கண் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைகளை தொடங்கி எல்லாருமே கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கண் பார்வை சரியில்லாமல். ஸோ அது போல பிரச்சனைக்கு நாமளும் ஆளாயிடுவோம். அதனால நீங்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சணும். அது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் ஒரு சில மாற்றங்களை செய்யணும். அதாவது ஒரு மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் 6 to 8 மணி நேரம். அதாவது நீங்கள் 8 மணி நேரமாவது உறங்கணும் அல்லது நீங்கள் 6 to 8 மணி நேரமாவது உறங்கி இருக்கணும். இதுதான் குறைந்தபட்ச நேரம் உறக்கம். ஸோ இந்த உறக்க நேரத்தை நீங்கள் சரியான முறையில் கடைபிடித்து உறங்கும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் ரொம்பவே கூர்மையாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். சரியான அளவு ஒரு நாளைக்கு போதுமான தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வதும் உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால சரியான உறக்கம், சரியான தண்ணீர் உங்களுக்கு இருக்கணும். அதே போல வெளியில நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்காக கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு தூசுகள் படாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் கண்ணாடிகளை அணிந்து கொள்ளலாம். நீங்கள் இருசக்கர வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா தலைக்கவசங்களை அணிந்து கொள்வது, கண்களை பாதுகாப்பது போன்ற வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. நீங்கள் ஃபோன், லேப்டாப்ஸில் ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கொஞ்சம் நேரம் தூய்மையான தண்ணீரில் நீங்கள் கழுவணும் உங்களுடைய கண்களை. அப்படி நீங்கள் கழுவும் போது உங்களுடைய கண்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஒரு சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை வேற ஒரு திசையில் கவனம் செலுத்தி கண்களுக்கு ஓய்வளிக்க நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இது மாதிரி பழகும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். இப்போ லேப்டாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அந்த UV ரேஸ், புற ஊதா கதிர்கள் கண்களில் படாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டியாக கண்ணாடிகள் அணிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பல முறைகளில் உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் முன்னாடியே தொய்வடையாமல் தடுத்துக் கொள்ளலாம். இது மாதிரி முறைகளையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தவிர்க்கும். நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொண்டு அடுத்த நலமோட பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.